ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பிகினர்ஸ்க்கு தேவையான ரொம்ப ஈஸியான ரெசிபியான இஞ்சி டீ எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம செய்ய போறது 2 கப் டீ. தேவையான பொருட்கள்: டீ தூள், சீனி, பால் 1 கப். நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்றது ஃபேட் ஃப்ரீ மில்க், அதாவது கொழுப்பு இல்லாத பால் தான் நம்ம 1 கப் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நம்ம பாக்கெட் பால் வாங்குறோம் அப்படின்னா அதுல நல்ல கொழுப்புகள் இருக்கிற பாலா நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம 1/2 லிட்டருக்கு 2 டம்ளர் தண்ணி வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு டீ கொஞ்சம் நல்ல தண்ணீரா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு டீ கடையில் உள்ள டீ மாதிரி நல்ல டேஸ்டியா இருக்கும். பாக்கெட் பாலை எப்பவுமே தண்ணீர் சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு உபயோகப்படுத்துறது தான் சுகாதாரமானது. வெளிநாடுகள்ல உள்ள பாலை இந்த மாதிரி காய்ச்சாமலே கூட உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சி 1 இன்ச் சைஸ்க்கு எடுத்திருக்கோம். இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இஞ்சியை நான் இந்த மாதிரி ஒரு சின்ன உரல்ல வச்சு தட்டிக்க போறேன். இது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன துண்டுகளா இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா கேரட் ஷ்ரெட்டர்ல வச்சு கூட நம்ம திருகி போட்டுக்கலாம். இஞ்சி டீக்கு எப்பவுமே ஏலக்காய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதனால 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது கூட ஏலக்காயும் இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இனிமே அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம 2 கப் டீ தானே செய்ய போறோம். அதுக்கு நம்மளுக்கு 1 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். 1 டம்ளர் தண்ணி போதும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா எவாபரேட் ஆயிரும். அதனாலதான் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கிறோம். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற இந்த டம்ளரோட அளவு 200 ml 200 ml உள்ள கப் இது. இனிமே அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணோடனே அந்த தண்ணியில நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். 2 இல்லைன்னா 2.5 ஸ்பூன் சீனி சேர்த்தா கூட நல்லா இருக்கும். ஸோ நம்ம 4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறோம். இஞ்சி ஏலக்காயை நம்ம தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். கொதிக்கிற தண்ணியில நம்ம 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறோம். டீ தூள் சேர்த்த பிறகு அதிகமான நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டுமே கொதிக்க விட்டா போதும். அப்ப நம்மளுக்கு இந்த கலர் நல்லா இறங்கி இருக்கும். இந்த சாரும் நல்லா இறங்கி இருக்கும். இமீடியட்டா இது கூட பால் 1 கப் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்த பிறகு இந்த மாதிரி இது நல்லா பொங்கி அழகா வரணும். இதை ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பால் சேர்த்த பிறகு நம்ம அதிகமான நேரம் கொதிக்க விடக்கூடாது. டூ மச்சா நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட டீ ரொம்ப கசப்பா இருக்கும். அது டீ கடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்ல இருக்கக்கூடாது. பால் பொங்குனதுல இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டுமே தான் நான் கொதிக்க வைக்கிறேன். உடனே நான் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா டீ நம்மளுக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீயை சர்விங் கப்புக்கு மாத்திக்க போறோம். டீயை ஃபில்டர் பண்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு ட்ரே வச்சுட்டு அது மேல இந்த கப்ஸை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இனிமே நம்ம கொதிக்க வச்சிருந்தாலே அந்த டீ எடுத்துக்கிறோம். ஒரு டீ ஃபில்டரோ இல்லைன்னா ஒரு கிளீனான ஒரு துணியோ வச்சு இந்த மாதிரி வடிகட்டி நம்ம இந்த டீயை ஊத்திக்கிறோம். இந்த டீ ஃபில்டரை நம்ம எப்பவுமே நல்லா சுத்தமா கழுவி நல்லா காய வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த டீ ஃபில்டர்ல ரொம்ப இம்பியூரிட்டிஸ் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த டீயை 2ஆ பிரிச்சு ஊத்தி வச்சுக்கலாம். நான் இந்த டீயை இப்படி ஃபில்டர் பண்ணி இந்த கப்ஸ்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் டீ விழுது பாத்தீங்களா. அந்த டீ தண்ணி ரொம்ப இனிப்பான தண்ணி அப்படிங்கறனால இதுக்கு ஈக்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலதான் இப்படி கீழே ஒரு ட்ரே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டீயை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுப்பு மேடு நல்லா கிளீனாவே மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி ஈ தொல்லை எல்லாம் இல்லாம நல்லா நீட்டா இருக்கும். நம்மளோட வாசமான இஞ்சி டீ ரெடி ஆயிருச்சு. இது கூட நம்ம மேரி பிஸ்கட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க டீ சாப்பிடலாம். இஞ்சி அல்லது சுக்கு சேர்த்து செய்யப்படுறதுனால இந்த டீ நல்ல சுறுசுறுப்பை தரும். நம்மளுக்கு பித்தத்தை போக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.